காலையில் எழுந்தோடனே ஷெட்டை க்ளீன் பண்ண போயிட்டோங்க. க்ளீன் பண்ணுறதுனா என்னென்னா, முன்னாடி நாள் நம்ம பேப்பர் வச்சுருப்போம், அதனால் டெய்லி வந்து பேப்பர் மாற்றிக்கிட்டு இருக்கணும். இப்போ அந்த பிரச்சனை கிடையாது, மரத்தூள் போட்டதுனால இந்தமாரி கிண்டி விட்டால் போதும். இன்றைக்கி டே 8 ஆஃப் நான் கோழி குஞ்சு வளர்க்க போகிறேன். நம்ம என்ன சிக்ஸ் வளர்க்குறோன்றது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மரத்தூள்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரிங்கரையும் ஃபீடரையும் எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வச்சுட்டோங்க. டெய்லியுமே ட்ரிங்கரையும் ஃபீடரையும் கழுவணும். ஃபீடர் கூட அப்பப்போ கழுவிக்கலாம். ட்ரிங்கர் வந்து டெய்லியுமே கழுவிட்டு தான் தண்ணி வைக்கணும், மார்னிங் அண்ட் நைட்டு. இன்றைக்கி நம்ம தண்ணியில் டெட்ராசைக்ளின் ஓரல் போட்டு கொடுத்துருக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, கோழி குஞ்சுகளுக்கான எதிர்ப்பு சக்தி எல்லாம் கொடுக்குங்க. இது வந்து ஒரு 4 days வைக்கலாம். லிக்சன் பவுடர் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். லிக்சன் பவுடர் வந்து ஃபஸ்ட்டு 4 days வைக்கலாம். 4 daysனால் கோழி குஞ்சு பிறந்து 2 நாள் கழிச்சு ஒரு 4 days கண்டினியூஸாக வைக்கணும். அதுக்கப்புறம் இது ஒரு 4 days கண்டினியூஸாக வைக்கலாம். இது வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதுக்கப்புறம் இன்றைக்கி சப்ளிமெண்ட்டாக லிவர் டானிக் கொடுத்துருக்கோங்க. லிவர் டானிக் எடுத்து கொடுக்குறோன்னா, லிவர் டானிக் குடிக்கிறது மூலமா கோழிங்களுக்கு வந்து லிவர் ஃபங்க்ஷன் வந்து நல்லா இருக்கும். அதனால் வந்து கோழிங்க நல்லா ஃபீட் இன்டேக் எடுக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு சப்ளிமெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோவேட் கொடுத்துருக்கோம். ட்ரிங்கர் ஃபீடெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour கழிச்சு வந்து ஹீட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன். 34 degree கரெக்டாக இருந்ததுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.